அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு கைக்கணினி அல்லது மடிக்கணினி வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அதற்காக 2000 கோடி ரூபாய் இந்த நிதியாண்டிலே ஒதுக்கி இருக்கிறது. இதை வைத்து கூட்டி கணக்கு, ஒரு கூட்டல் கணக்கு போட்டு பார்த்தால் ஒரு லேப்டாப்பிற்கு 10,000 ரூபாய் தான் அது வருகிறது. இந்த 10,000 ரூபாயில் எத்தகைய ஒரு தரமான கணினியை வழங்க முடியும் என்று அவர்கள் ஒரு மனக்கணக்கை போட்டு இங்கே அவர்கள் பேசினார்கள். நான் அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம், இந்த திட்டம் அறிவிக்கின்ற போது அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் மாணவர்கள் என்று சொன்னால் அதற்கு முதல் கட்டமாக இந்த ஆண்டு 2000 கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம். அப்படி என்றால் அடுத்த ஆண்டு வருகிற போது மேலும் அதற்கு 2000 கோடி ரூபாய் ஒதுக்குகிற போது இப்போது நீங்கள் அந்த கணக்கை கூட்டி வெளித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த கணக்கில் உங்களுக்கு வரும். எனவே மாணவர்கள் விரும்பி அந்த மடிக்கணினியை பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு தரமான மடிக்கணினியை வழங்கிட இந்த அரசு உறுதி பூண்டிருக்கிறது. எனவே தரம் குறித்த கவலை உங்களுக்கு நிச்சயமாக தேவையில்லை என்பதையும் நான் சொல்லுவேன். எனவே சராசரியாக எடுத்துக்கொண்டால் ஒரு மடிக்கணினி 20,000 ரூபாய் அளவில் இருக்கும் என்கின்ற வகையில் எதிர்பார்த்து இந்த வருடம் 2000 கோடி ரூபாய் அதற்கு முதற்கட்டமாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நிதியமைச்சர் சொன்னார், ஏன்னா கணக்கு தானே அவருடைய முக்கிய பங்கு, பட்ஜெட்டில் கணக்கு தானே முக்கியம். ஆகவே பட்ஜெட் கணக்கை சரியாக செயல்படுத்துங்க. எங்கள் கணக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம். எங்கள் கணக்கு நாங்கள் எப்படி பார்ப்பணும் எங்களுக்கு தெரியும். ஆடு நனைகிறது என்று ஓனாய் அழுதுதான். எங்கள் மீது நீங்கள் கரிசனம் காட்ட தேவையில்லை, புரியுதுங்களா? எங்கள் கணக்கை நாங்கள் பார்த்துக்கிறோம். அதை எப்படி பார்க்கணும் எங்களுக்கு தெரியும். அதோட நீங்கள் எப்படியெல்லாம் கடந்த காலத்தில் இருந்தது என்று சற்று எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கொள்கை என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு. ரெண்டையும் பொருத்தி பார்க்கக்கூடாது. எங்களுடைய நிலையை பொறுத்து தெளிவாக சொல்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக அரசு அகற்றப்பட வேண்டிய அரசு, அதுதான் எங்களுடைய கொள்கை, அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. மற்றவர்கள்லாம் எங்களுக்கு எதிரியே கிடையாது. எதிரி என்று பார்க்கின்ற போது, கட்சி நீதியாக எதிர்பார்க்கின்ற போது, கட்சி நீதியாக பார்க்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம்தான் எங்களுக்கு எதிர்க்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மக்கள் விரோத ஆட்சியை தமிழகத்தில் அகற்றப்பட வேண்டும், அதுதான் எங்களுடைய நிலை.